தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பனங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19 முதல் 20 முடிய உள்ள இறைவார்த்தைகள். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 40வது நாளில் இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்று தம் தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்ததை ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா நினைவு கூறுகிறது. இயேசுவும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையும் மட்டுமே உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தின் மகிமைக்குள் பிரவேசித்துள்ளனர். இயேசுவின் விண்ணேற்றம், அதாவது இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா, அவர் தமது சொந்த அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் அவ்வாறு விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றார் என்பதை குறிக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவின் விண்ணேற்றம், அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் பிரவேசித்து தன் சொந்த வல்லமையால் அல்ல, மாறாக கடவுளின் அருளின் வல்லமையால் அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை குறிக்கிறது. விண்ணேற்றம் இயேசுவின் பூமிக்குரிய பணியின் நிறைவை குறிக்கிறது. மங்கள அறிவிப்பின் தருணத்தில் அவதாரத்தின் மூலம் அவர் முதலில் தமது தெய்வீக இயல்பை மனித இயல்புடன் இணைத்தார். புனித தாமஸ் அக்வினாஸ் கற்பிப்பது என்னவென்றால், அந்த தருணத்திலிருந்து கடவுளின் மகனான இயேசு 3 வகையான அறிவை பெற்றார். முதலாவதாக, கடவுளாக இருந்ததால் அவர் பேரின்ப அறிவை பெற்றிருந்தார். அதாவது தமது சாராம்சம், தந்தையின் சாராம்சம் மற்றும் தூய ஆவியின் சாராம்சம் ஆகியவற்றை பற்றிய நேரடி அறிவை பெற்றிருந்தார். இரண்டாவதாக, அவர் அருளப்பட்ட அறிவின் பரிபூரணத்தை பெற்றிருந்தார். அதாவது விண்ணகத்தில் உள்ள தேவ தூதர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உண்மைகளின் அருட்கொடைகளை பெற்றிருந்தார். குறிப்பாக தமது தெய்வீக பணியை நிறைவு செய்வதற்கு தேவையான உண்மைகளை பெற்றிருந்தார். மூன்றாவதாக, அவர் கற்றறிந்த அறிவை அல்லது அனுபவ அறிவை பெறத் தொடங்கினார். இது அவருடைய மனித இயல்பின் மூலம் புலன்களிலிருந்தும் அவருடைய மனித பகுத்தறிவிலிருந்தும் பெறப்பட்ட அறிவின் வடிவமாகும். இயேசு தனது வாழ்நாள் முழுவதும் தமது பணியை நிறைவேற்றிய போது அவர் கற்றறிந்த அறிவு மனித வடிவில் பரிபூர்ணமாகும் வரை தொடர்ந்து வளர்ந்தது. அது பாவத்தின் அர்த்தத்தில் ஒருபோதும் பூரணமற்றதாக இருக்கவில்லை. மாறாக மனித அனுபவம் மற்றும் மனித அன்பின் மூலம் ஏற்பட்ட வளர்ச்சியின் அர்த்தத்தில் மட்டுமே பூரணமாக இருந்தது. அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார். தமது பேரின்ப மற்றும் அருளப்பட்ட அறிவின் பூரணம் தமது மனித அனுபவங்களுக்கு வழிகாட்ட அனுமதித்தார். மேலும் அந்த மனித அனுபவங்களையும் அறிவையும் பூரண நிலைக்கு கொண்டு வந்தார்.
அவர் சிலுவையை தாராளமாக தழுவியது தெய்வீக அன்பின் பூரணத்தை மனித வடிவில் வெளிப்படுத்தியது. மேலும் அவருடைய உயிர்த்தெழுதல் மற்றும் தெய்வீக அன்பின் அந்த பரிபூர்ண ஐக்கியத்தை மனித வாழ்வின் ஒரு புதிய மற்றும் உருமாற்றப்பட்ட உயிர்த்தெழுந்த நிலைக்கு கொண்டு வந்தது. ஆனால் அது மட்டுமல்ல, இயேசு தமது பூரணமான மனித இயல்பை பேரின்ப தரிசனத்திற்குள் கொண்டு சென்றார் என்பதையும், அதன் மூலம் மனிதகுலமே அவரை பின்தொடர வழிவகுத்தார் என்பதையும் இன்று நாம் நினைவு கூர்கின்றோம். பாவமற்ற நிலையில் இருந்த புனித கன்னிமரியாளே அவ்வாறு செய்த முதல் நபர் ஆவார். மனிதகுலத்தின் மீட்பின் இறுதி கட்டம் இயேசு உயிரோடு இருப்பவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க திரும்ப வரும்போது நடைபெறும். அக்காலத்தில் ஒவ்வொரு மனித உடலும் உயிர்த்தெழுந்து இறுதி தூய்மைப்படுத்தலையும் உருமாற்றத்தையும் கடந்து புதிய மாற்றம் உயிர்த்தெழுந்த நிலையில் பங்கு பெறும். அந்த நிலையில் விசுவாசிகள் உடலோடும் ஆன்மாவோடும் மகா பரிசுத்த தம திருத்துவத்தின் முன் நிற்கவும் பேரின்ப தரிசனத்தின் முழுமையை என்றென்றும் அனுபவிக்க முடியும். இயேசு தமது மனித உருவில் ஏற்கனவே சாதித்ததைத்தான் காலத்தின் முடிவில் நாம் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி அதனை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இயேசுவின் உயிர்ப்பில் விண்ணக பேரின்பத்தின் விண்ணேற்றத்தில் நாமும் ஒரு நாள் பங்கேற்போம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு விசுவாசத்தில் நிலைத்திருந்து நன்மையில் வளர இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். எங்களின் மாட்சியின் மகுடமே எம் இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். எங்களுக்காக பலியான செம்மறியே, எங்களுக்காக உயிர்த்து விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றவரே, வானங்களிலே எப்போதும் அசைவாடி எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். விண்ணக மகிமையில் மண்ணக மனிதர்களுக்கு பங்கு உண்டு என்பதை அன்னை மரியாளின் எடுத்துக்கொள்ளப்பட்ட விண்ணேற்றத்தின் வழியாக நீர் எங்களுக்கு காண்பித்தீர். இன்று நீர் சுயமாக ஏறிச் சென்று அந்த விண்ணகத்தின் மாட்சியில் வீற்றிருந்து எங்களையும் அந்த மாட்சியால் நிரப்புவேன் என்று உறுதி தருகிற உமது வார்த்தைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் புலன்களாலும் மனித அறிவினாலும் புரிந்து கொள்ளாத ஆராய முடியாத அற்புத காரியங்களை எல்லாம் எங்கள் வாழ்வில் நிகழ்த்தி மகிமையடையச் செய்கிறவரே, நன்றியோடு உம்மை போற்றி துதித்து ஆராதித்து இந்த நாளின் வேலைகளையும் எங்களுடைய எதிர்நோக்கையும் நிலைநிறுத்துமாறு உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் தேவைகளை அறிந்தவரே, நாங்கள் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, இன்று எங்கள் உடல் மன தேவைகளை உமது கரங்களிலே வைக்கின்றோம். பலவீனத்தாலும் பாவத்தாலும் நிலைகுலிந்து தடுமாறுகின்ற உமது அன்பு பிள்ளைகளுடைய ஆன்மாக்கள் பலப்பட அற்புதத்தை இன்று செய்வீராக. கடன் தொல்லைகளாலும் சாத்தானுடைய பில்லி சூனிய கட்டுக்களாலும் இன்னும் பாவத்தின் விளைவாக உடலிலே கட்டிக்கொண்ட அனைத்து வகை தீராத வியாதிகள் அனைத்திலுமிருந்தும் உமது தூய இரத்தமும் சிலுவையின் பாடுகளின் மரணத்தினாலும் உயிர்ப்பின் ஆற்றலாலும் எங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் நம்பிக்கையும் தரும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வாழ்வின் தேவைகளை சந்தித்தருளும், எதிர்கால நலன்களை பொறுப்பெடுத்து நடத்தும், செல்லும் பாதையெல்லாம் பாதுகாப்பை உறுதி செய்தருளும். விண்ணக ஆசிருக்கு நாங்கள் வந்து செல்ல அருளின் ஆற்றலை எங்கள் மீது பொழிந்தருளும். நாங்கள் தடம் மாறாதபடி, பாவத்தில் வீழ்ந்து அதிலே நிலைத்திருக்காதபடி நீரே உமது அருள் கரத்தால் எங்களை தொட்டு தூக்கி நற்காரியங்கள் எங்களிலே செயல்படுத்த உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். விண்ணகத்திற்கு ஏறிச் சென்ற அன்பு ஆண்டவரே, விண்ணக மகிமையால் எங்களை நிரப்பி நாங்களும் விண்ணகத்திற்குரிய வாழ்வை மண்ணகத்தில் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நலன்கள் அனைத்தையும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.